ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நோன்பு வந்துட்டாலே மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து இந்த கடல் பாசி இருக்கும். எதனால் இந்த கடல் பாசி செய்கிறாங்க அப்படின்னா, உடம்புக்கு குளிர்ச்சி, நோன்பு வைக்கிறப்போ உடம்பு வந்து ஹீட் ஆகும், அதனால் குளிர்ச்சியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்வாங்க. வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பட்டாணியும் நோன்பு திறக்கிறதுக்காக வேக வச்சுக்கிறேன். கடல் பாசி செய்யப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாம். தென் தண்ணியை மாற்றி அதில் வந்து வேக வச்சுக்கிறேன். சைட் பை நான் வந்து கொஞ்சம் பாலில் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா கடல் பாசி இது கரைஞ்ச உடனே அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நல்லா கொதித்து பாயில் ஆகி வந்த உடனே ஹாஃப் ஆஃப் த மிக்ஸ் மட்டும் தனியாக நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். மீதி ஹாஃப் ஆஃப் த மிக்ஸை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டால் அது அப்படியே செட் ஆகிடும். தனியாக டபுள் லேயர் பண்ணுறதுனால இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறேன். நீங்கள் வந்து சிங்கிளாகவே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த மிக்ஸை வந்து ஒரு பவுல்லையோ இல்லை பிளேட்லேயோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டா அதுக்கு மேலே வந்து ஒரு தின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ மீதி இருக்க மிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸும் பாலும் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் ஆன உடனே ஏற்கனவே செட் ஆனல அந்த ஜெல்லி மேலே வந்து இதையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வந்து செட் பண்ணிடலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 hour to 1 hour வந்து செட் ஆகிடும். ஒரு முக்கால்வாசி வந்து செட் ஆனோடனே நம்ம மேலே வந்து உங்களுக்கு நட்ஸ் வேணுன்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், இல்லை கார்னிஷிங் அப்போ கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லாமையும் கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் ஜெல்லி அந்த குழன்னு டெக்ஸ்சர் பிடிக்குங்கிறதுக்காக நான் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணேன். உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபைனலாக இஃப்தாருக்கு ஆஸ் யூஷுவல் பேரிச்சம்பழம், நம்ம வீட்டிலேயே செஞ்ச நோன்பு கஞ்சி, தென் நம்ம செஞ்ச கடல் பாசி, கூடவே ஹெல்தியான பட்டாணி சுண்டல் தான். இன்றைக்கி எங்களுக்கு இஃப்தார் இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.